ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, புளியங்கொட்டை மாதிரி இருக்குதுல்ல, இதுதாங்க பெட்ஸோட பெடிகிரி. அதாவது எங்கள் பெட்டுக்கு வாங்கின பெடிகிரி. இது பார்த்தீங்கன்னா ட்ரூல்ஸில் தான் வாங்கினோம். இங்கே பாருங்கள், அந்த பேக்கெட்டு காமிக்கிறேன். இந்த பேக்கெட் தான் ட்ரூல்ஸ், இது தான் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய கெட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அம்மா எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி நிறைய உள்ளே ஒரு மாதிரி ஆகுது, இந்த உழு வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பண்ணிட்டு பார்த்தேன் 2 நாளாக என்ன இப்படியே இருக்குதுன்ட்டு அம்மாவை வந்து இதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், நிறையாவே இருக்குதுங்க பாருங்கள். ஒன்றில் இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லாத்துலேயும் வந்து அந்த இது பரவிடும். அதனால் இதை வந்து நம்ம பெட்ஸுக்கு கொடுத்தோம்னாங்க பாருங்கள். ஒன்று 2 தாங்க இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நிறைய இருக்குது பாருங்கள். நிறையா இருக்குது. அப்புறம் இது பரவிடுச்சுன்னா இந்த ஃபுட்டு ஃபுல்லாகவுமே வேஸ்ட்டாக போயிருங்க. நாங்கள் ஒரு 2-3 கிலோ ஆகிற மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே. பேசாமல் 1 கேஜி வாங்கிக்கலாம் போல். இதனால ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இது 3 கேஜிக்கு மேலே வாங்கியிருந்தோம் பாருங்கள். ஃப்ரீ 1.5 கிலோன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வாங்கினா இப்படி தான் ஆகும் போல். நிறைய கெட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப காசை போட்டு வாங்கிட்டு இப்படி நிறைய கெட்டு பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். காசு போட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி நிறைய கெட்டுருக்குது. இதை வந்து எங்களோட பெட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, பெல்லாவுக்கு தான் வாங்கினோம், கொடுக்கக்கூடாதுன்ட்டு அம்மா எல்லாமே கிளியர் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒன்றுனா எல்லாம் எடுத்துகிட்டு பொறுக்கிட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பெட்ஸ் வச்சுருக்கிறவங்க ரொம்ப குறைவான பெட்ஸுக்கு வந்து குறைவாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கெட்டு போயிடும். ஏகப்பட்ட இது கெட்டு கிடக்குதுங்க இதில் பாருங்கள். நிறைய வருங்க, எல்லாம் கெட்டு போனது. இந்த ஒன்று இருந்துச்சுன்னா மற்றது எல்லாமே சேர்ந்து கெட்டுருங்க. அதனால தான் வந்து நாங்கள் வந்து இப்போ எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் கழித்து வைக்க போகிறோம். உங்கள் பெட்ஸுக்கு பார்த்து பக்குவமாக கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டுக்கிட்டு ஓட வேண்டியது தான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுங்க. இதை சொல்கிறதுக்கு வேண்டியதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பெல்லாவுக்கு இது ஒரே நேரம் தான் கொடுக்குறேன். அப்புறம் மிச்ச நேரமெல்லாம் வந்து வேறு தயிர் சாதம் மதியானத்துக்கு காலையில் வந்து வேற ஒரு இது கொடுத்துட்ருக்குறேன். நிறைய இருக்கு, எவ்வளோ உழுவுன்னு. நீங்களும் உங்கள் பெட்ஸுக்கு பார்த்து பெடிகிரி எல்லாம் பார்த்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏகப்பட்டதுங்க பாருங்கள், எத்தனை கெட்டுருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்கிறதுக்கு வேண்டியதான் இந்த வீடியோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் கிளியர் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எல்லாம் வந்து பின்னாடி இங்கே வந்து நின்று பார்த்துட்டு. எல்லாம் வாய் வைக்கக்கூடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.